என்னங்க அப்பா என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லையா, லேசா புறையேறிடுச்சு. நான் உள்ள போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஐயா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உட்காரு, நான் தான் போவேன். ஆஹா, நீ இங்கேயா இருக்க? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? அது தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லத்தா, புறையேறிடுச்சு, அதான் தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். தண்ணி குடிக்க வந்தா தண்ணிய மட்டும் குடிங்க. அதை விட்டுட்டு பால் பாயசத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. பால் பாயசமா? பால் பாயசமா இது? நான் கூட தண்ணியில நினைச்சு குடிக்க வந்தேன். ஆத்தா ஈஸ்வரி, கை கேட்டினதை வாய்க்கு எட்டாம பண்ணிடாதா. ஒரே ஒரு மடக்கு அப்படியே ஊத்திக்கிறதா. அதெல்லாம் முடியாதுங்கய்யா. அப்பா உங்களுக்கு எந்த ஸ்வீட்டும் கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு. அத கீழே வைங்க. வைங்கன்னு சொல்றேன்ல. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. அம்மா, அப்பா, மாமா அண்ணே, இதே நேத்து உதயரா. டேய் அப்புஜி, என்னடாச்சு? என்ன டேய் கண்ணி, என்னடாச்சு? அத்தா, என்னத்தா வெளியில சத்தம்? தெரியலங்கய்யா. வா போய் பாப்போம். அப்பா, எதுக்குடா இப்படி பதட்டமா இருக்கா? என்னடாச்சு? அப்பா, வெற்றிக்கு. ஏய் என்னன்னு சொல்லி தொலைடா, என்னாச்சு? வெற்றியும் மலரும் கோயிலுக்கு போனாங்கல்லப்பா. ஆமா. அங்க வெற்றிக்கு. டேய் வெற்றிக்கு என்னடா? என்னடா ஆச்சு? வெற்றிக்கு. சொல்றா. என்னடா வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கே? என்னடாச்சு? கோயிலுக்கு போன இடத்துல நம்ம வெற்றியை எவனோ ஒருத்தன் கத்தியால குத்த வந்திருக்கானாம்பா. வெற்றி கத்திய தடுத்து பிடிச்சதுல கையில காயம் போட்டு ஃபுல்லா ரத்தமா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்களாம்பா. என்னடா சொல்ற? ஐயோ கனி, என்னடா சொல்ற? கத்தி குத்து அது இதுன்னு சொல்றியே, என்னடா ஆச்சு? என் பையனுக்கு என்ன ஆச்சு? தெரியலையம்மா. மலரும் மத்தவங்களும் யாரு குத்த வந்ததுன்னு அடையாளம் தெரியலன்னு சொல்றாங்க. ஐயா, என் பேரனை எந்த ஆஸ்பத்திரிக்கா கூட்டு போயிருக்கங்க? பைபாஸ் ரோட்ல இருக்கிற அந்த ஆஸ்பத்திரியில தான் அப்பிச்சு வச்சிருக்காங்களாம். ஐயோ கடவுளே, ஏன் பிள்ளைக்கா இப்படி ஆகணும்? அவன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சொன்னனே, அப்பவே சொன்னனே, கோயிலுக்கெல்லாம் போகாதன்னு நான் அப்பவே சொன்னனே. என் பேச்ச கேட்டானா? இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு? நாட்ரஸா, வாயா போவோம். மாசு கிடந்து அடிச்சுக்கிறதியா? ஏய் சரி வா வா, கிளம்பு கிளம்பு, வாங்க வாங்க. போங்க. பாத்து வாங்கய்யா. வெற்றி மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். எங்க எழுந்துருங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. எங்க கண்ணை திறந்து பாருங்க. எங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. எங்க எழுந்துருங்க. எங்க எங்க கண்ணை திறந்து பாருங்க. ஏங்க என்னங்க 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 இங்கே இருங்கம்மா. சிஸ்டர்
பர்த்டே அன்னைக்கு இதை அவர்கிட்ட கொடுத்துட வேண்டிதான். இதை பார்த்த உடனே கண்டிப்பா என்னோட காதல் அவருக்கு புரியும். ஐயோ 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 என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே. ஒண்ணு இல்லையா, தைரியமா வாங்க. நான் அழகு சொன்னேன். அழுகாதீங்க மச்சி. போகாதடா போகாதேன்னு சொன்ன கேட்டானா? என் பேச்ச யார் கேக்குறா? என்னாச்சு? மலரு என்னம்மா, எங்க வெற்றி எங்க? அத்தா மலரு என்னத்தாச்சு? கத்தி குத்து பட்டுருச்சு அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. அதை கேள்விப்பட்டு விசனப்பட்டு வேகமா ஓடி வரம்தா. எங்கத்தான் என் பேரன்? அத்தா என் பேருக்கு என்னத்தான் ஆச்சு? ஐயோ இங்க பாருங்க, வெற்றியோட ரத்தம். எவ்வளவு ரத்தம்! ஐயோ வெற்றியோட ரத்தம். ஐயோ அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எவ்வளவு ரத்தம்! மலரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. என்னம்மா பிரச்சனை? வெற்றியை யாரு கத்தியால குத்துறது? ஏய் கேக்குறாங்கல்ல, சொல்லி தொலைய. ஏன்டி இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லுமா, என்னம்மா ஆச்சு? 2 பேரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம் மாமா. வீட்டுக்கு கிளம்புறதுக்காக அவர் பைக் எடுத்துட்டு வந்தாரு. அப்போ ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா மாமா. பேசிட்டு இருக்கும் போது காயம் பட்டு நிறைய ரத்தம் போனதுனால அங்கேயே மயங்கி விழுந்துட்டாரு மாமா. கோயில் பக்கத்துல இருந்தவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போனாங்க. ஏமா, வெற்றி பேசிட்டு இருக்கும்போது கத்தியால குத்த பார்த்தானா? யாருன்னு சொல்லுமா, அவனை போய் பொளந்துட்டு வந்துடுறேன் நான். தெரியலன்னு அவன் ஹெல்மெட் போட்டு குத்துனதுனால யார் என்னன்னு கவனிக்கல. வேற யாரா இருக்கும்? இவளோட ஐத்த மகன் ஒருத்தர் இருக்கானே அழகர்னு, அவன்தான். ஜெயில இருந்து வந்ததும் வராததுமா என் தம்பிய வந்து ஏதாவது செய்ய பாத்திருக்கான். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? அவன் செஞ்சிருப்பா இவன் செஞ்சிருப்பான்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வெற்றி குணமாகி வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏத்தா டாக்டர் ஏதாவது சொன்னாராத்தா? இல்லங்கய்யா, வந்த உடனே என்ன வெளியில நிக்க வச்சுட்டு அவரை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் எதுவும் சொல்லலங்கய்யா. பேஷண்டோட அட்டெண்டன்ட் யாரு? டாக்டர், நான் தான் அவனோட அப்பா. என் மகனுக்கு என்னாச்சு டாக்டர்? அவரோட மணிக்கட்டுல ரொம்ப ஆழமா காயம் பட்டிருக்கு. பட் நத்திங் டு வரி. லக்கிலி அவரோட எந்த நரம்புக்கும் எதுவுமே ஆகல. பிளட் ப்ளீடிங் மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. ஸ்டிச் பண்ணி கட்டு போட்டிருக்கோம். இன்னும் உங்க பையன் மயக்கத்துல தான் இருக்காரு. எதுவா இருந்தாலும் ஒரு 2-3 ஹவர்ஸ் போகட்டும். அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன். டாக்டர், புசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நான் பார்த்துட்டு சொல்றேன். எல்லாம் இவளாலதான். இவ வந்த நேரம் தான் என் பிள்ளைக்கு அடி மேல அடிபட்டு இருக்கு. இவ வந்த உடனே அவன் மாடியில இருந்து விழுந்து கைய ஒடிச்சுக்கிட்டான். இப்போ எவனோ ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வந்து கொலை பண்ண பாக்குறான்.
எல்லாம் எல்லாம் இவ்வளவுதான். இப்படி கண்டம் மேல கண்டமா வந்துட்டு இருக்கே. கோயிலுக்கு போக வேணான்னு நான் படிச்சு படிச்சு சொன்னனே, கேட்டீங்களா? என் பேச்ச கேட்காம இவங்களை அனுப்பி வச்சீங்கல்ல, இப்ப என் பிள்ளையோட நிலைமையை பாருங்க. அன்புக்கரசி, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருக்கியா? இந்த நேரத்துல எதை பேசிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, உங்க மருமகளை பத்தி சொல்லிட்டா அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்களே. இத பாருடி, என் கண்ணு முன்னாடியே நிக்காத. உன்னை பாக்க பாக்க என் புள்ள உசுரை எடுக்க வந்த எம மாதிரியே தெரியற. மரியாதையா வெளியே போ. போடி. அன்புக்கரசி, அமைதியா இருக்க மாட்டா கொஞ்ச நேரம்? அப்பா, நீங்க பேசாம இருங்கப்பா. சின்னம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் தம்பிக்கு ஒவ்வொரு கெடுதல நடந்துட்டு இருக்கு. இவ எந்த நேரத்துல நம்ம வீட்ல காலடி எடுத்து வச்சான்னு தெரியல. ஏய், அதான் வெளிய போன்னு சொல்றாங்கல்ல, போ, போய் வெளிய உட்காரடி. போடி. யாரு என்ன சொன்னாலும் ஆத்தாலும் மகளும் கேட்க மாட்டீங்கல்ல? நீங்க நினைச்சது நடந்தே ஆகணும், அப்படித்தானே? கணே, அப்பா, மலரை கூட்டிட்டு போய் உட்கார வை. ஏற்கனவே அவர் நொந்து போயிருக்கான், இடையில இவங்க வேற. போ மலரு, போமா. மலரு வாமா. போ, நீ கூட இரு. போதா. போ. அடியே, என் மவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவ்வளவு தாண்டி. நீ நீ வா கூட்டிட்டு மாமா. போப்பா. நீ வா. போதா. உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அழுகாத, சொன்னா கேளு. அழுகாத. மலரு, இல்ல உட்காரு. மலரு, அழுகாம இருமா. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்கண்ணே. கணே, என்னாச்சுடா? மாப்பிளைக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, நீங்க உள்ள வாங்க. முதல்ல உள்ள வாங்க. வாங்கப்பா. மலரு, என்ன புள்ள, நாங்க என்னென்னவோ கேள்விப்பட்டோம். நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் நெசந்தானா? மாப்பிள்ளைக்கு என்னமாச்சு? டாக்டர் எதுவும் சொன்னாரா? அத்த மலரு, என்னத்தாச்சு? இன்னைக்கு பண்ண அன்னதானத்தை அம்மா பார்க்கணும்னு சொன்னா. கோயிலுக்கு போனா அங்க என்னென்னமோ சொல்றாங்க. அதே நாங்க பதறடிச்சு ஓடி வந்தோம். என்னமாச்சு? தெரியலப்பா, யார் என்னன்னே தெரியல. அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு கத்தி எடுத்து குத்த வந்துட்டான். நல்ல வேளை அவர் அவன் கையை பிடிச்சு தடுத்து நிறுத்திட்டாரு. இருந்தாலும் நடந்த சண்டையில அவர் கையில கத்தி பட்டு ரத்தம் நிறைய போயிடுச்சுப்பா. அங்கேயே மயங்கி விழுந்துட்டாருப்பா. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கோம். மாப்பிள்ளை இப்படி பண்ணவே எவனா இருந்தாலும் சரி, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கருவறுக்க விட மாட்டேன். நீ கவலைப்படாத, கவலைப்படாத. மாப்பிள்ளை இப்ப எப்படிமா இருக்காரு? டாக்டர் பார்த்துட்டு போயிருக்காருமா. ஆனா என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஏதோ நல்ல நேரம் இருக்க போய் தான் மாப்பிள்ளை தடுத்துட்டாரு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அம்மா, என்னம்மா? பயமா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மலரு, அதான் நாங்க வந்துட்டோம்ல, நீ எதுக்கும் பயப்படாதம்மா. டேகனி, அப்பா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாருமே வரலையா? எல்லாரும் வந்துட்டாங்கப்பா. உள்ளதான்ப்பா இருக்காங்க. உள்ளது இருக்காங்களா? வாங்க போய் பாப்போம். வாங்க. வாங்க வாங்க.
அப்பா காசு தரப்பா. நடராஜா பயத்துற நடராஜா மாப்பிளைக்கு என்ன ஆச்சு இப்ப எப்படி இருக்காரு? டாக்டர் பார்த்துட்டு போயிருக்காருயா. இன்னும் என்ன ஏதுன்னு சொல்லல. ஆனா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. மணிக்கட்டுல ஆழமா காயப்பட்டதால கொஞ்சம் பார்த்து தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. ஐயோ மணிக்கட்டலையா? ஆமாய்யா. நரம்பு கிரம்புல பட்டிருக்க போதியா? அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாருயா. இப்ப பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாருப்பா. ஐயா 18ஆம் படி கருப்பா, கல்லழகா, என் பேரை உசுரை காப்பாத்தி கொடுத்துறியா? உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறையா? டாக்டர் இப்ப என் பையனுக்கு எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் ஆகி நார்மல் ஆயிட்டாரு. அப்பாடா. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் கண்ணு முழிச்சிடுவாரு. அவர் கண்ணு முழிச்சதுமே நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். அப்புச்சி தைரியமா இருங்க. அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். ஆனா அவரை டிஸ்டர்ப் பண்ணாம ரொம்ப பேச்சு கொடுக்காம போய் பாருங்க. சரி. சரியா? உள்ள போ, உள்ள போ. போமா. வெற்றி, வெற்றி. எவ்வளவு பெருசா அடிபட்டு இருக்கு பாருங்க. வெற்றி, வெற்றி. ஐயா, வெற்றி, என்னையா ஆச்சு? ஏப்பா கையில இம்பிட்டு பெரிய கட்டு போட்டிருக்காங்களேப்பா. அவ்வளவு பெரிய காயமாச்சாயா? வலிக்குதாயா? இல்லப்பா. இவனோட கண்ணு யார தேடுது? வெற்றி, உன் பிறந்த நாள் அதுவுமா இந்த மாதிரி ஆயிடுச்சேப்பா. நான் அம்புட்டு தூரம் சொன்னேன்ல போகாதேன்னு, கேட்டியா? இப்ப பாரு நீ எப்படி வந்து இங்க படுத்துட்டு இருக்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க தைரியமா இருங்க. நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா சொல்லியா? மலருங்கப்பா. அம்மாடி மலரு, முன்னாடி வாமா. பெரிய லைலா மஜ்னு இந்த நிலைமையில கூட அப்படியே முதல்ல பொண்டாட்டி மூஞ்சியை தான் பார்க்கணுமாக்கும். மலர் அழாத. எனக்கு ஒண்ணும் இல்லை. அத்தா மலரு, அதான் மாப்பிள்ள அழாதே சொல்றாருல்ல. அழாதத்தா, கண்ணத்தோட. மாப்பிள்ள நல்லா இருக்குல்ல? கையில் இப்ப ஏது வலி இருக்கா? இல்ல மாமா, ஊசி போட்டிருக்காங்க. அதனால வலி பெருசா தெரியல. நான் நல்லா தான் இருக்கேன் மாமா. மாப்ள, மலர் தான் உங்களை நினைச்சு ரொம்ப பயந்துட்டா.
அவளுக்கு எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் எங்களால சமாதானப்படுத்த முடியல. இப்ப உங்களை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அமைதியா இருக்கா.